தமிழக அமைச்சரவையில மாற்றம் ஏற்பட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியேற்ற உடனேயே டாஸ்மாக் நிர்வாகத்துல அதிரடி மாற்றம் நடந்துட்டு இருக்கு. மதுபான பாட்டில்களை விலையேத்தி விக்கிறாங்க, பில் போட்டு விற்பனை செய்யணும்னு பல வருடங்களா குரல்கள் எழுந்த நிலையில டாஸ்மாக் நிர்வாகம் ராணிப்பேட்டை மாவட்டத்துல ஒரு வழியா மதுபான விற்பனையை கணினிமயமாக்குற முறையை துவக்கி இருக்காங்க. மது பாட்டில்கள்ல பார்கோட் அச்சிடப்பட்டு பில்லிங் சிஸ்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு. பாட்டில ஸ்கேன் செஞ்சா அது எங்க வாங்கினது, எந்த தேதியில வாங்கினது, ஆலையில இருந்து எப்போ வெளியில கொண்டு வரப்பட்டது போன்ற எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலமா போலி மது விற்பனையையும் தவிர்க்கலாம். பாட்டில்களுக்கு கூடுதல் விலை கொடுக்க வேண்டிய அவசியமும் ஏற்படாது. ராணிப்பேட்டையில குறிப்பிட்ட டாஸ்மாக் கடைகள்ல மட்டும் இந்த பில்லிங் சிஸ்டத்தை துவக்கி வச்சிருக்காங்க. கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுசா அறிமுகப்படுத்தப்படும் சொல்லி இருக்காங்க. ஏற்கனவே கரூர் கேங் டாஸ்மாக்ல குழப்பத்தை உண்டாக்கினாங்கன்னு விமர்சனங்கள் இருந்தாலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவியேற்ற உடனே இந்த அதிரடி காட்டி இருக்கிறது அவரோட நிர்வாகத்தையும் ஒருபடி மேல கொண்டு போகும்னு அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க. இப்படியே போனா நல்லா தான் இருக்கும், இதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு மதுப்பிரியர்கள் எதிர்பார்க்கிறாங்க.